எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கேள்வி. அநேக ஊழியர்கள், சுவிசேஷகர்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நாங்கள் போய் கைப்பிரதிகளை டிராக் கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? அப்படி நாங்கள் கொடுத்தால் இந்த காவல்துறையும் வருவாய்த்துறையும் இல்லை இந்து முன்னணியை சேர்ந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் நீங்க அனுமதி வாங்கிதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை மிரட்டுகிறார்கள். அதன் பிறகு காவல்துறை எங்களை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று நீங்கள் இனி நான் கொடுக்க மாட்டேன், அனுமதி வாங்கி கொடுக்கிறேன் என்று எழுதி கொடுங்கள் என்று அவர்கள் எங்களை மிரட்டுகிறார்கள். நாங்கள் கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்ற கேள்வி. சரி, இது அநேகருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்தியா ஒரு மதசார்பற்ற ஒரு நாடு. இந்த நாட்டில் இந்துசம், புத்திசம், ஜைனிசம், இஸ்லாமிசம், கிறிஸ்டியானிட்டி இது போன்ற பலவிதமான மதங்களும் மார்க்கங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மதத்தின் சட்டத்திட்டங்களுக்கு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்தில் படி வாழ்கிறார்கள். ஒரு பிராமணன் அவரை போய் ஏன் நீ பூணூல் போடுற, நீ போடக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த சட்டத்தில் இடம் கிடையாது, காவல்துறைக்கும் இடம் கிடையாது. ஒரு இஸ்லாமியரை போய் நீ ஏன் தாடி வைத்துக் கொள்கிறாய், நீ ஏன் குல்லா அணிகிறாய் என்று கேட்பதற்கும் அவர்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவனை போய் நீ ஏன் பைபிள் படிக்கிறாய், நீ ஏன் ஜெபம் செய்கிறாய், நீ ஏன் டாக்ஸ் கொடுக்கிறாய் என்று சொல்வதற்கு யாருக்கும் சட்டத்தில் இடம் கிடையாது. வேதம் சொல்கிறது நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் போய் சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள், நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று வசனம் சொல்கிறது. நாம் பரிசுத்த வேதாக தான் நமக்கு கட்டளை, அதுதான் நம்முடைய சட்டம், அதுதான் கீழ்ப்படைய வேண்டும். சரி, இதை தாண்டி இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது தான் வணங்கக்கூடிய மதத்தை வணங்கலாம். எனக்கு பிடிச்ச மதத்தை நான் வணங்கலாம், அதை பரப்பலாம், அதை சொல்லலாம். அப்ப நான் காவல் நிலையத்தில் அனுமதி வாங்க வேண்டுமா? காவல் நிலையம் இப்படி சொல்கிறதே என்ற ஒரு கேள்வி. இப்பொழுது எந்த அரசு அதிகாரிகளும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, எந்த அரசு அதிகாரிகளும் தான் என்ன மதம் என்பதையும் தான் என்ன சாதி என்பதையும் காட்டக்கூடாது. அப்படி யாராவது இருக்கிறாங்களா இன்னைக்கு? நெத்தி நிறைய பட்டை, கை நிறைய கயிறு, இல்லைங்க கழுத்துல ஒண்ணு, இதுல ஒண்ணு, தான் என்ன சாதி என்பதையும் தான் என்ன மதம் என்பதையும் காட்டிக் கொள்கிறார்கள். இது குற்றம், இது தவறு, இது செய்யக்கூடாது, இது சட்டம் இருக்கிறது. இரண்டாவது, எந்த அரசு அலுவலகத்திலும் எந்த மதத்தினுடைய புகைப்படத்தையோ அதனுடைய அடையாளங்களோ வைக்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. இன்னைக்கு எந்த அரசு அலுவலகங்கள்ல இதை கடைபிடிக்கிறாங்க? நான் என் மதத்தை, நான் ஏற்றுக்கொண்ட மதத்தை சொல்வதற்கு தப்பு என்று சொன்னால், அது குற்றம் என்று சொன்னால், அனுமதி வாங்கிதான் நடத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் அலுவலகங்களில் வைத்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் யார் அனுமதியோடு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நீங்கள் கேளுங்கள் அவர்களிடத்தில். எல்லா அரசு மருத்துவமனையிலும் ஒரு மதத்தினுடைய கோயில்களை அவர் கட்டி வைத்திருக்கிறார்கள். இதற்கு யார் அனுமதி கொடுத்தது? மாவட்ட ஆட்சியர் கொடுத்தாரா? கொடுத்தால் நிச்சயம் அவர் மீது நாங்கள் புகார் கொடுக்கலாம். இல்ல மாவட்ட கண்காணிப்பாளர் கொடுத்தாரா? அப்ப அவர் மீது புகார் கொடுக்கலாம். இல்ல காவல் ஆய்வாளர் கொடுத்தாரா? அவர் மேல புகார் கொடுக்கலாம். ஏனென்றால் சட்டம் சொல்கிறது அப்படி செய்யவே கூடாது. அப்ப இந்த நாட்டில் 3 மதங்கள் பிரதானமா இருக்கிறது. ஒன்னு இந்துசம், ஒன்னு இஸ்லாமிசம், இன்னொன்னு கிறிஸ்டியானிட்டி. அப்ப இந்த 3 மதங்களுடைய, இப்ப நீங்க ஒரு மருத்துவமனையில ஒரு கோயில் கட்டினா, அப்ப இந்து கோயில் கட்டுறீங்கன்னா அப்ப ஒரு இஸ்லாமியர் கோயில் கட்டணும், ஒரு கிறிஸ்துவ கோயிலும் கட்டணும். அப்ப இந்து கோயில் மட்டும் இருக்குதுன்னு சொன்னால் அப்ப இந்துத்துவாவை மட்டும் மேன்மைப்படுத்துகிறதா ஒரு கேள்வி இருக்குது. அப்படி என்றால் நீங்கள் என்ன கேட்கணும்னா, நீங்கள் எந்த அனுமதி இல்ல, எந்த அனுமதியோடு இந்த காவல் நிலையத்திலோ இல்ல மருத்துவமனையிலோ இல்ல மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலோ இல்ல தாசில்தார் அலுவலகத்திலோ ஒரு கோயிலை வைப்பதற்கு எந்த அனுமதி இருக்குது? யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள்? இதை வைப்பது உங்களுக்கு அனுமதி இருக்கும் பொழுது என்னுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்தை செய்வதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறது. காவல் நிலையத்தில் கைப்பதி கொடுப்பதற்கு அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆர்டிகல் 25 ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 என்ன சொல்லுது? தான் விருப்பப்பட்டதை ட்ரஸ்ட் அமைச்சுக்கலாம், சங்கம் அமைச்சுக்கலாம், யூனியன் அமைக்கலாம், தான் விருப்பப்பட்டதை பேசலாம், தான் விருப்பப்பட்டதை எழுதலாம், எழுத்து சுதந்திரம் இருக்கு. இப்படிப்பட்ட பலவிதமான சுதந்திரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது, அதிகாரம் கிடையாது. இப்ப யாராவது உங்கள் மீது பொய்யாக புகார் சொல்ல, இப்ப என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, இவர் என்ன கட்டாயம் மதம் மாத்தினாரு, என்ன மதம் மாத்த சொன்னாரு, என்ன கட்டாயம் மதம் மாத்தினாரு, என் கையை பூச்சி இழுத்தாரு சொல்லி பல விதமான பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க புரிந்து கொள்ளணும், நான் வணங்கக்கூடிய இயேசுநாதர் உண்மையுள்ளவர், ஒழுக்கமுள்ளவர், நான் உண்மை பேசுகிறேன். நாங்கள் செய்யாததை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எப்படிப்பட்ட என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும், உங்களுக்கே தெரியும், எனக்கும் புரிந்துவிடும். அவ்வளவுதான். அவர்களை திருத்தவே முடியாது. பொய் சொல்கிறேன் என்ற பொய் ஒரு நாள் தோத்து போயிடும், உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும். அதனால நீங்க உண்மையா இருங்க, கர்த்தருக்கு உண்மையா இருங்க, தேவனுக்கு உண்மையா இருங்க, அவ்வளவுதான். இனி யாராவது உங்களை அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால்
உடனடியாக என்னிடத்தில் தகவல் கொடுங்கள். டிஸ்பிளே நம்பர் இருக்கு. எந்த போலீஸாரும் சரி, அவர்கள் மீது நம்ம நோட்டீஸ் அனுப்புவோம், அவர்கள் மீது புகார் கொடுப்போம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படலாம், ஹைகோர்ட்ல டைரக்ஷன் போட்டு இரும்பு நடவடிக்கை நான் கேட்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுத்தால் உடனடியாக டிஸ்பிளே வரக்கூடிய நம்பரை எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அந்த காவலர் மீது அது யாராவனா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இல்ல வந்து ஏசி, டிசி, டிஜிபி, ஐஜி யாராவனா இருக்கட்டும், இல்ல வர மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், இல்ல டிஆர்ஓ இருக்கட்டும், இல்ல ஆர்டிஓ இருக்கட்டும், தாசில்தார் இருக்கட்டும், விஓ யாரா இருக்கட்டும், நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை சொல்லக்கூடாது என்று உங்களை மிரட்டினால் உடனடியாக அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம். சரிங்களா? அவர் மீது புகார் கொடுப்போம். அதன் பிறகு மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுப்போம். புகார் கொடுத்து அதன் பிறகு ஹைகோர்ட் டைரக்ஷன் போடுவோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எந்த மாவட்டத்தில் நடக்கிறதோ அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் மேல பிரைவேட் கேஸ் ஃபைல் பண்ணி நாமளே வாதாடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு இடம் இருக்கிறது, நீங்க இந்த நாட்டில் வசிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது, நீங்கள் இந்திய குடிமக்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்குவதற்கு, சொல்லுவதற்கு, அதை பரப்புவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. கட்டாயப்படிதான் செய்யக்கூடாது தவிர நீங்க நார்மலா சொல்லலாம். அவன் ஏற்றுக்கொண்டா நீங்க போங்க, இல்லையா அமைதியா விட்டுருங்க, அவ்வளவுதான். உங்களை பிடிச்சா வாங்கட்டும், பிடிக்கலாம் விட்டுட்டோம். அதை விட்டு உங்களை பொய் சொல்லி ஏமாற்றேன்னு சொன்னால் இதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. நான் தொடர்ந்து நம்ம பேசுறேன். நீங்க கவலைப்படாம சுவிசேஷ பணியை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். God bless you.